ஹாய் குட்டீஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் 5th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் ஒர்க் புக்கில் இருக்கக்கூடிய தொகுத்தறி மதிப்பீடு தான் நம்ம பார்க்க போகிறோம். பாருங்க, அதுக்கு உண்டான ஆன்சர்ஸ்லாம் பார்க்கலாமா? பாருங்கள், சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. பாருங்கள், ஃபர்ஸ்ட் கொஸ்டின், துன்புறுத்தப்படும் விலங்குகளை பாதுகாப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட அமைப்பு எது அப்படின்னா நீலச்சிலுவை அமைப்பு. அடுத்து, இந்திய நீலச்சிலுவை அமைப்பு உருவாக்கப்பட்ட ஆண்டு 1959. அப்புறம் நீலச்சிலுவை அமைப்பில் உள்ள வசதிகள் யாவை? இவை அனைத்தும் என்னென்ன இருக்குன்னா, மருத்துவமனை இருக்குது, தங்குமிடம், அவசர ஊர்தி சேவை. அடுத்து பார்த்திங்கன்னா, இந்திய நீலச்சிலுவை அமைப்பின் தலைமை அலுவலகம் எங்கு உள்ளது அப்படின்னு பார்த்திங்கன்னா கிண்டி. அப்புறம் நீலச்சிலுவை அமைப்பு எதன் நலனுக்காக ஏற்படுத்தப்பட்டதுன்னா விலங்குகளின் நலனுக்காக ஏற்படுத்தப்பட்டது. அடுத்து, கோடிட்ட இடங்களை நிரப்புக. சுவாசிப்பதற்கு காற்றில் உள்ள என்ன அவசியம்? ஆக்சிஜன் அவசியம். அப்புறம் ஒளி பரவுவதற்கு காற்று ஊடகமாக செயல்படுகிறது. அடுத்து, காற்றாலைகள் மூலம் மின்சாரம் தயாரிக்கப்படுகிறது. அடுத்து, காற்றில் உள்ள நைட்ரஜன், கார்பன் டை ஆக்சைடு இந்த ரெண்டுமே தாவரங்களின் வளர்ச்சிக்கு பயன்படுகின்றன. அடுத்து, மழை பொழிவதற்கு நீராவி அவசியம். நெக்ஸ்ட் பொறுத்துக்க பாருங்க. ஜிம்காட் பெட் எங்க இருக்குன்னா உத்தரகாண்ட், கிர் குஜராத், காசிரங்கா அஸ்ஸாம், சுந்தர்பான் மேற்கு வங்காளம், கன்ஹா மத்திய பிரதேசம். அடுத்து பாருங்கப்பா, வேறுபட்டதை வட்டமிடுக. மாட்டுச்சாணம், இளநீர், பால், தயிர். இதில் வேறுபட்டது எதுனா இளநீர் தான். மாட்டுச்சாணம், பால், தயிர்னா ஒரு மாட்டிலிருந்து கிடைக்கக்கூடியது. இளநீர் தென்னை மரம். அடுத்து, தயிர், வெண்ணெய், முட்டை, பாலாடை கட்டி. முட்டை கோழியிலேருந்து, மற்றதெல்லாம் மாட்டு. அடுத்து, மால்வி, காங்கேயம், பர்கூர், புலிக்குளம். இதில் பர்கூர் தான் வேறுபடுது. அப்புறம் ஷூ, புத்தகம், பெல்ட், தோல்பை. இதில் புத்தகம். அப்புறம் சகிவால், சுர்தி, நாக்புரி, முர்ரா. இதில் சகிவால். அடுத்து பாருங்கள், சரி அல்லது தவறு என எழுதுக. அருகில் உள்ள இடத்திற்கு செல்ல மிதிவண்டியை பயன்படுத்தும் போது காற்று மாசு அடையும். மிதிவண்டியை பயன்படுத்தினா காற்று மாசு அடையாது தானே, ஆனால் இங்கே மாசு அடையும் போட்டிருக்காங்க, அப்போ தவறு. அடுத்து, அதிக அளவு மரங்களை நடுவதன் மூலம் காற்று மாசுபாட்டை குறைக்கலாம். சரி. அடுத்து, பெட்ரோலால் இயங்கும் வாகனங்களை அதிகம் பயன்படுத்துவதால் காற்று மாசு அடையாதுன்னு கொடுத்துருக்காங்க. பெட்ரோலால் இயங்கும் வாகனங்களை அதிகமாக பயன்படுத்தணும் அப்படின்னா மாசு அடையத்தான் செய்யும், அப்போ அது தவறு. அடுத்து, காற்று மாசுபாட்டை குறைக்க எல்இடி பல்புகளை பயன்படுத்த வேண்டும். சரி. பொது போக்குவரத்து வாகனங்களை பயன்படுத்தி காற்று மாசுபாட்டை குறைக்கலாம். சரிப்பா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஓரிரு வார்த்தைகளில் விடையளி. தமிழ்நாட்டின் மாநில மரத்தின் பெயர் என்ன அப்படின்னா என்ன மரம்? பனை மரம்ப்பா. ஸ்பெல்லிங் தப்பு. பனை மரம். மாநில மரம் நமக்கு பனை மரம். அடுத்து, அழிந்து வரும் நிலையில் உள்ள மிகப்பெரிய மலர் எதுனா ரஃப்லேசியா ஆர்னால்டி. அதுதான் உலகின் மிகப்பெரிய தனி மலர்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து, அழிந்து வரும் தவளை இனம் எது? பொன் தவளை, அதாவது கோல்டன் ஃப்ராக் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது ஹார்லெக்வின் தவளைன்னு சொல்லுவாங்க. அடுத்து, தமிழ்நாட்டின் மாநில விலங்கு எது அப்படின்னா நீலகிரி வரையாடு தான் தமிழ்நாட்டின் மாநில விலங்கு. ஆக்சுவலி இது மேற்கு தொடர்ச்சி மலைகளில் காணப்படும் ஒரு அழிந்து வரும் இனமாக கருதப்படுகிறது. அடுத்து, புவி வெப்பமயமாதலால் அழியும் நிலையில் உள்ள விலங்கின் பெயர் என்ன? எதுனா புவி வெப்பமயமாதலால் துருவ கரடியெல்லாம் அழியக்கூடியது. ஏன்னா புவி வெப்பமயமாதலால் பனியில் இருக்கக்கூடிய கரடிகளால் வாழ முடியாது. ஏன்னா அது வெப்பமான பகுதியை வெப்பமாக இருக்கும். அதனால் அந்த கரடிகள் தான் அழியக்கூடிய நிலையாக இருக்கிறது. அதாவது புவி வெப்பமயமாதலால் கடல் பனி உருகுவதால் துருவ கரடிகளின் வாழ்விடம் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகி உள்ளது. அடுத்து, அட்டவணைப்படுத்துக பாருங்கப்பா. இயற்கை உரங்கள் தயாரிக்க தேவையான பொருட்களை அட்டவணைப்படுத்துக. பாருங்கள், பசுந்தாள் உரம்னா தாவரங்களின் நிலை தேவை, புதர் செடிகள் தேவை. மக்கிய தொழு உரம்னா பயிர்களின் சக்கை, விலங்கு கழிவு, உணவு கழிவுகள்லாம் தேவை. அடுத்து, சுருக்கமான விடையளி. வைரஸ் மூலம் பரவும் நோய்கள் 3 எழுதுக. என்னென்னா சாதாரண சளி, காய்ச்சல், இன்ஃப்ளூயன்ஸான்னு சொல்லக்கூடியது, மற்றும் டெங்கு. இதெல்லாம் வைரஸ் மூலமாக பரவக்கூடியது. பாக்டீரியா மூலம்னா காச நோய், தொண்டை அடைப்பான், அதாவது டிப்தீரியான்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்கப்பா, வகைப்படுத்துக. இறைச்சிக்காக வளர்க்கப்படும் கோழிகள் பிராய்லர், காகஸ். முட்டைக்காக வளர்க்கப்படும் கோழிகள் லேயர். அடுத்து, இறைச்சி மற்றும் முட்டைக்காக வளர்க்கப்படும் கோழிகள் பிரம்மா, கொச்சின். அடுத்து, விடுபட்டதை நிரப்புக. தேனீக்களின் வகைகள் கொடுத்துருக்காங்க. அதோட பணிகள் உருவம். ராணி தேனி அதோட பணிகள் முட்டையிடுதல் மட்டும்தான். உருவம் உருவத்தில் பெரியது. ஆண் தேனி கூட்டின் வெப்பநிலையை ஒழுங்குபடுத்தும். ராணி தேனியை விட இது சிறியதாக இருக்கும். வேலைக்கார தேனி தேன் சேகரிக்கும். இது உருவத்தில் மிகவும் சிறியது. இங்கே மிகவும் போட்டுக்கோங்க, மிகவும் சிறியது. அடுத்து, வினாக்களுக்கு விடையளி. அமில மழை எவ்வாறு உருவாகிறது? பாருங்கள், புதை வடிவ எரிபொருட்களை எரிக்கும் போது தீங்கு தரக்கூடிய நைட்ரஜன் ஆக்சைடுகள் மற்றும் இங்கே தீங்கு விளைவிக்கக்கூடியன்னு போட்டுக்கோங்கப்பா. தீங்கு விளைவிக்கக்கூடிய
நைட்ரஜன் ஆக்சைடுகள் மற்றும் சல்பர் ஆக்சைடுகள் வளிமண்டலத்தில் வெளியேற்றப்படுகின்றன. இந்த அமிலங்கள் மழை நீருடன் கலந்து அமில மழையாக நிலத்தில் பொழிகின்றன. அடுத்து பாருங்க, காற்று மாசுபாட்டினால் மனிதர்களுக்கு ஏற்படும் பாதிப்புகளுள் 2 எழுதுக. பாருங்க என்னென்னா, சுவாச நோய்கள் உருவாகின்றன, குழந்தைகளுக்கு கிடையாது, நிமோனியா மற்றும் ஆஸ்துமா போன்ற நோய்கள் ஏற்படுகின்றன. அடுத்து காற்று மாசுபாட்டிற்கான காரணங்கள் என்னென்ன காரணம்? எரிபொருட்களை எரித்தல், தொழிற்சாலை கழிவுகளை வெளியிடுதல், சுரங்க வேலைப்பாடுகள், மனித செயல்பாடுகள், எரிமலை வழித்தல், இதனால் காற்று மாசுபடுகிறது. இதோட இந்த 5th லெசனுக்கு உண்டான தொகுத்தறி மதிப்பீடு எல்லாமே முடிஞ்சிடுச்சு. இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே குட்டீஸ், தேங்க்யூ.